Sens அப்படின்ற ஒரு புது பிராண்ட்ல இருந்து MJ2 அப்படின்ற ஒரு புதிய நெக் பேண்டை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட விலை தான் இதோட ஹைலைட்டே. ₹999 வந்திருக்குது. ஸோ இந்த நெக் பேண்ட்ல இருக்கிற நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் என்ன, இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, வாங்குற விலைக்கு ஒருத்தர் இருக்கா இல்லையா, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு டீடைல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வெளில எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் உங்களுடைய ப்ராடக்ட் கேட்டலாக் எல்லாமே வந்து இருக்குது. உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது, யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாரண்டி கார்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் இருக்குது. அதுக்குள்ள வந்து இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதில் தான் வந்து USB கேபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள ஒரு USB கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ நெக் பேண்டை வெளில எடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த நெக் பேண்டில் குவாலிட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குவாலிட்டி அப்படின்னும் போது இந்த நெக் பேண்டில் எந்த குறையுமே இல்லை. நெக்குக்கிட்ட வர இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு சிலிக்கான் ரப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களோட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே பியானோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்ல வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி வந்து கிடைக்குது. அது மாதிரி இயர்பட்ஸ் வர இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இடையில வர்ற இந்த ஒயரோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ காதுலேருந்து கிரிப் இறங்காமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து இயர் ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து காதுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் வைஸ் குவாலிட்டி வைஸ் எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸே வந்து இல்லை. ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன். அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ், ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குது டிசைனை பொறுத்தளவில். அடுத்ததாக இதில் ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது, ரீகனெக்ட் பண்ணுறதுலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ண முடியுது. டிரைவர்ஸ்னு வரும்போது இங்கே 12mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்டெலிஜென்ட் இன்ஸ்டன்ட் பேரிங் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத் 5.2 இருந்தாலே உங்களுக்கு வந்து வேகமாக வந்து பேர் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபோனோடையோ இல்லை வேறு டிவைஸோட பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இடத்த இந்த மேக்னெட்டிக் டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே இது வந்து ஆன் ஆகிடும். ஈஸியாக வந்து கனெக்டும் ஆகிடும். திரும்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி ப்ளூடூத்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இவங்க இன்டெலிஜென்ட் இன்ஸ்டன்ட் பேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கால்ஸ் பேசுறதுக்காக இதில் வந்து ENC அப்படின்ற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நம்ம கால் பேசும்போது என்வாயர்மெண்டில் இருக்கிற நாய்ஸை வந்து கட் பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரானிக்காக வந்து அந்த நாய்ஸை வந்து கிளியர் பண்ணி அனுப்புன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்மார்ட் வீடியோ வாய்ஸ் கனெக்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இதனால் வந்து லோ லேட்டன்சி இருக்கும்ன்றாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த வாய்ஸ் சிங்க் ஆகிற இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த லோ லேட்டன்சி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இந்த நெக் பேண்டில் பேட்டரின்னு வரும்போது இவங்க 180 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த நெக் பேண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இதில் வந்து பெரிய இடம் இருக்கிறதுனால இங்கே வந்து பேட்டரி வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 hours பிளேபேக் டைம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவ்வளோ நேரம் செக் பண்ணி பார்க்கல. நம்மளால் செக் பண்ண வரைக்கும் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 6 மணி நேரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு 50% சார்ஜ் வந்து இறங்கி இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க தான் செய்யணும். AFAP அப்படின்ற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சார்ஜிங் கேட்காத as fast as possible சார்ஜிங் அப்படின்றாங்க. 10 நிமிஷம் இந்த நெக் பேண்டை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னால 8 மணி நேரம் நம்மளால பிளேபேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் சார்ஜ்லேயே நம்மளுக்கு வந்து 8 மணி நேரம் பிளேபேக் டைம் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் சார்ஜிங்காக ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் இது சப்போர்ட் வந்து பண்ணுது. டஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்காக IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். நீங்கள் வந்து கழுத்தில் மாட்டிருக்கும் போது வேர்வை பட்டாலோ இல்லை சின்னதாக மழை ஏதாவது பெய்யுது அதில் தண்ணி பட்டாலோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க பட்டன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனில் இருக்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஆப்பிள் சரி இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி ரெண்டையுமே நீங்கள் வந்து இந்த நெக் பேண்ட்ல அக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 12mm டைனமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து SBC கோடாக் வந்து சப்போர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இந்த SBC கோடாக் தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் என்னையை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி தான் இதில் வந்து கிடைக்குது. ஆவரேஜ் அப்படிங்கும்போது என்னென்ன விதத்தில் குறைவாக இருக்குது அப்படின்னா பேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அப்படின்றது இங்கே வந்து தனித்தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுவுமே தெரியல. எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஓவரால் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த நெக் பேண்டுக்கு நான் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் வந்து சொல்லுவேன். ஆனால் இதோட பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு ஒரு நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னா என்ன குவாலிட்டி அதில் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டி யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆவரேஜாக இருக்கிறதுனால ஸோ இன்னும் வந்து இவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்றதான் தோண வைக்குது. ஸோ இந்த ₹999 விலைக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட நல்ல பில் குவாலிட்டியோட நல்லா பிளேபேக் டைம் இருக்கிற மாதிரியான ஒரு நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சென்ஸோட MJ2 நெக் பேண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.